அல்ஹம்துலில்லாஹ் நான் 100 நாள் உம்ராக்கள் செஞ்சிட்டேன். நாங்கெல்லாம் தீன வெற்றி போதுமாக்கி கொண்டிருக்கிறோம். தீன் வெறுமனே இபாதத் மாத்திரம் அல்ல. தீன் சொல்றது ஒரு தீன் ஒரு பறையை போல, அதுக்கு 2 சிறகுகள் இருக்குது. அதே போல தீனுக்கும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அல்லாஹ் அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போல அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த 2ம் எப்ப சரி வருமோ இப்பதான் அவர் பூர்த்தியான தீன்ல வருவார். இது 2ம் இல்ல, ஒரு பக்கத்துல தான் அவர் சரின்னு சொன்னா இந்த பறவைக்கு எப்படி பறக்க முடியாதோ அதே போல தீன்ல இவர் குறவுள்ளவர், இவர் பூர்த்தி இல்லை. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையில முதல் இடத்தில் இருக்கிறது தான், முதலாவதாக இருக்கக்கூடியது தான் ஒரு புல்ல ஒரு பொடியன் தந்த உம்மக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தந்த உம்ம வாப்பக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஹியா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்றா வகதா ரப்புக, அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துட்டான். அல்லா தஅபுது இல்லா ஹியா, நீங்க அல்லாஹ் இல்லாம வேற ஒன்றையும் வணங்கவானம். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அதே சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா. அதோட சேர்த்து அல்லாஹ் சொல்றான் உங்களோட உம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்யுங்க. எங்களை பெற்றெடுத்து எங்களை உருவாக்கிய எங்களோட உம்மா வாப்பாக்கு ஹிதமத் செய்யுங்க, உபகாரம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல பார்க்கையில அல்லாஹ்வோட சேர்த்து இந்த இபாதத்தை சேர்த்து வச்சான். எப்படி தீன்ல ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அதே போல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒரே நேரத்தில் செய்யணுமோ அதே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். வகதா ரப்புக, நீ அல்லாஹ்க்கு இணை வைக்கவானம். இது அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை. வபில் வாலிதைனி இஹ்சானா, இது நீங்க அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அமரோடு இணைக்கிறான். அல்லாஹ்வோடு இணைக்கிறான் தாய் தந்தைக்கு ஹிதமத் செய்கிறது. அதே போல தான் ஒரு ஹதீஸ்ல ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமாலி அஃதல், எந்த அமல் சிறந்தது யா ரசூலல்லாஹ்? குரான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுக அந்தந்த நேரத்தில் தொழுகிறதுன்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது கேட்டாங்க தும்ம என்னன்னு சொல்லி, பின்ன ரெண்டாவது என்னன்னு சொன்னாங்க பிர்ருல் வாலிதைன், உங்களோட உம்மா வாப்பாக்கு ஹிதமத் செய்யறது, உம்மா வாப்பாவோட நல்லா நடந்து கொண்டது. இந்த இடத்துல பாருங்க, முதலாவது அல்லாஹ்வுடைய கடமை ஸலாத்த சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால ரெண்டாவது சொல்ற அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறான். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எங்கட அதிகம் கடமைப்பட்டவர்கள் எங்களோட உம்மா வாப்பாக்கு ஹிதமத் செய்யும். ஏன்னு சொன்னா எங்களோட உம்மா வாப்பா 10 மாசம் சுமந்து கஷ்டத்தோட சிரமங்களோட தனது வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிற நேரத்தில் மற்ற பக்கம் பிறண்டு படுத்தா என் புள்ளைக்கு ஏதாவது ஆகிருமோ, என் புள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ என்று சொல்லி பயந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரே இடத்துல எந்த அசைவும் அசையாம படுத்து எங்களை பாதுகாத்து வளர்த்தவ தான் எங்களோட தாய், எங்களோட உம்மா. கண்ணியத்துக்குரிய எங்களோட உம்மா வாப்பா. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க முதலாவது எங்களோட உம்மாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஹ்சான், உம்மா வாப்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒருவர் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொன்னார்,
அல்லாஹ்வுடைய சஹாபியே, ரசூலுல்லாஹ்வுடைய தோழரே, ரசூலுல்லாஹ்வுடைய தோழரே, எங்கட வாப்பா எங்கட வீட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்காம எங்கட சாப்பாட்டுகளை சாப்பிட்டுறாரு. இப்படி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. வந்து சொல்றாங்க, என் வாப்பா இது நான் செய்யறாரு. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீரும் உன்னுடைய சொத்தும் உங்களுடைய உங்களோட வாப்பாக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு எது வேணாலும் எடுத்து தின்னேலும் எடுத்து சாப்பிடேலும் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடிட்டு வராங்க, அழுதுட்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 4 வருஷம் தான் இருந்தாங்க. ஓடிட்டு வராங்க, வந்து கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா அழுதுறீங்க, என்ன விஷயம்? சொல்றாங்க, என் உம்மா எனக்கு அடிச்சிட்டா. 35 வயசுல சொல்றாரு, என் உம்மா எனக்கு அடிச்சிட்டா. அகண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? உங்க உம்மா அடிக்க போல நீங்க என்ன செஞ்சீங்க? சொன்னாரு, ஏட தலையை குடிச்சு உம்மா அடிக்க காட்டி சும்மா இருந்தே என்று சொன்னாங்க. பக்கத்து அஹ்சன்த, நீங்க சரியா செஞ்சீங்க, நீங்க இப்படித்தான் இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட உம்மா உங்களுக்கு ஏன் அடிச்சா, என்ன காரணத்துக்காக அடிச்சா? சொன்னாங்க, நேட உம்மா எனக்கு எதுக்கு அடிச்சான்னு சொன்னா, நான் உங்களை ஈமான் கொண்டதுக்காக வேண்டி, உங்களை ரசூலுல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி ஏட உம்மா எனக்கு அடிச்சான்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுக்கு உம்மா வேண்டுமா இல்லாட்டி நான் வேண்டுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு உம்மா வேண்டுமா இல்லாட்டி ரசூலுல்லாஹ்வாகிய நான் வேண்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எந்த நுணுமும் இல்ல, யோசிக்கல, உம்மா வேணுமா வாப்பா வேணுமான்னு யோசிக்கல. முதல் வார்த்தையில சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க தான் வேணும். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பத்தி முழுமையாக விளங்கி வச்சிருந்தாங்க. எங்க ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர் சொன்னாங்க. சரியா சொன்னீங்க என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வராங்க. தொழுது பின்னால வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை பிடிச்சிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏட உம்மா வேணும் யா ரசூலல்லாஹ், ஏட உம்மா பலகீனமா இருக்கா யா ரசூலல்லாஹ், ஏட உம்மாக்கு நான் இருக்கணும், உம்மாவை பார்த்து கொள்ளணும். சொன்னாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? நான் சொன்னாங்க, என் உம்மக்காக வேண்டி துஆ ஒன்று மட்டும் செய்யுங்க, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா. இப்படி துஆ மட்டும் கேட்டா போதும் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரான்னு சொல்லி 3 முறை துஆ கேட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்கல. அவட உம்மா திறந்து கதவை திறந்து முதல் வார்த்தை சொல்றா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கபூலாகி அவட உம்மட்ட போயிட்டு சேர்ந்துட்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா யோசிச்சாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி உம்மக்கு செய்த இஹ்சான், உம்மக்கு செய்த நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போறவனாக மாறக்கூடாது, ஏட உம்மவும் சொர்க்கத்துக்குள்ளவனாக மாறணும் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு உம்மவை சொர்க்கவாதி ஆக்கினாங்க. உம்ம சொன்னா, எனக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி கூட்டி போனாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எங்களோட உம்ம வாப்பாக்கு செய்யற இஹ்சான், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட உம்மோட விஷயத்துல மிக ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு உம்மா வந்து சொல்றா, யா அலி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவரே, என் மகனை வாப்ப இல்லாம நான் வளர்த்தேன், கஷ்டத்தோடு வளர்த்தேன்.
என் கணவன் அவர் சின்னத்தில் இருக்கக்கூடிய மௌத்தாகிட்டாரு, அந்த கஷ்டத்தோட நான் அவரை வரத்தேன். ஆனா இப்ப அவர் கல்யாணம் முடிச்சு பெரிய பிள்ளையாக பின்னால அவர் என்னைய விட்டு விரட்டாருந்தா, அவர் என்னைய விட்டு விரட்டாருந்தா, நீங்க என் மகனுக்கு புத்தி சொல்லுங்களே என்று சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்து ஒரு தாய் முறைப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த அவருடைய மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க நீங்க விரட்டுனீங்களா விட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, ஏ மகனே, உங்களோட உம்மா உங்களை வயிற்றுல இடம் தந்தா, உங்களோட உம்மா உங்களை வயிற்றுல இடம் தந்தா, உனக்கு உம்மக்கு வீட்டு இடம் கொடுக்கிறதா? உம்மா உனக்கு வாழ்றதுக்காக வேண்டி உனக்கு வீட்டுல வயிற்றுல இடம் தந்தா, ஆனா உனக்கு வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுக்க உனக்கு இடம் இல்லையான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க உலகத்துல கஷ்டமானது என்னன்னு சொன்னா உங்களோட ஒருத்தருக்கு கவலையை கொடுக்கிறது. படைப்பினங்களே கஷ்டமானது என்னன்னு சொன்னா கவலையை உண்டாக்குறது. உங்களோட உம்மக்கு கவலையை உண்டாக்கிறவானம், உம்மக்கு கஷ்டத்தை உண்டாக்குறவானம், உம்மோட உள்ளத்தை உடைச்சி கவலையை உண்டாக்கிறவானம் சொன்னான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபி சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களோட உம்மாவும் பாப்பாவும் ரெண்டு பேரும் ஒத்தரும் வயதுக்கு வந்தாங்கன்னு சொன்னா வலா தன்ஹர்ஹுமா, அவங்க ரெண்டு பேரையும் விட்டு நீங்க விரட்டிரவானம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்க விட்டு விரட்டிரவானம். யோசிச்சு பாருங்க, எங்களோட நிலைமைகள் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறோம், நாங்க எங்களோட உம்மா வாப்போட எப்படி நடந்து கொள்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட உம்மா வாப்போட உள்ளத்தை உடைக்காத யாரும் இல்லை, இல்லா மாஷா அல்லாஹ். செலவுகளை தவிர கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, உள்ளம் உடைஞ்சிட்டு என்று சொன்னா எங்களுக்கு கலிமாவுடைய மௌத்துடைய நேரத்தில் கலிமா கூட வராது. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ் கண்ணால கண்டவர், இறுதி நேரத்தில் கலிமா வருது இல்ல. சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க, வாயில கலிமா வருது இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டு, யா ரசூலுல்லாஹ், இவர வாயில கலிமா வருது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட உம்மா யாரு நீங்கறாங்களா? வாப்பா உம்மா இருக்கிறா, கூட்டி வாங்கன்னு சொன்னாங்க. உம்மா கூட்டி வரப்பட்டுச்சு. கேட்டாங்க, உங்களோட புள்ள உங்களோட எப்படி நடந்து கொண்டார்? உங்களோட புள்ள உங்களோட எப்படி நடந்து கொண்டார்? சொன்னாங்க, என் மகன் என்னோட இருக்கிற நேரத்தில் என்னை நல்லா கவனிச்சான், என்னோட இருந்தான், என்னோட பேசுவான், என்னோட எல்லாம் செய்வான். எப்ப கல்யாணம் முடிச்சு எப்ப திருமணம் நடந்து தந்த மனைவியோட ஆகிட்டானோ என்னைய வீட்டை விட்டு திரட்டிட்டான், என்னைய வீட்டை எடுக்கல. இத சொல்றாங்க, இதுதான் இந்த உம்மட உள்ளத்தை நோவிச்சது தான் இவர் வார்த்தையில, இவர் மௌத்தாகிற நேரத்தில் இவர வாய்க்கு கலிமா வருது இல்லைன்னு சொன்னாங்க. கேட்டாங்க, உம்மட்ட கேட்டாங்க, நீ உங்களோட மகனை மன்னிச்சு கொள்றீங்களா? உம்மை சொன்னா, நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப எந்த அளவு உம்மோட மனசை நோவிச்சிருப்பான். அல்லாஹ்க்கு பின்னால ஒரு ஒருத்தர் மன்னிக்கிறேன்னு சொன்னா அது எங்களோட உம்மா வாப்பத்தான். அல்லாஹ்க்கு பின்னால எங்களோட இறக்கம் தான், அது எங்களோட உம்மா வாப்பத்தான். கண்டித்து ஒரு உம்மட்ட ஒரு டாக்டர் வந்து சொன்னா, நீங்க பொழைப்பீங்க, ஆனா நீங்க பொழைச்சா உங்களோட புள்ள பொழைக்க மாட்டுச்சு, உங்களோட புள்ள உசுரோட வந்தா நீங்க உங்களோட உசுல் பேசுது. உண்மை சொல்லுவா, நான் மௌத்தாகினாலும் பரவாயில்ல, நான் மௌத்தாகினாலும் பரவாயில்ல, ஏன் கண்ணால பார்க்காத அந்த குழந்தை பெற்று அந்த புள்ள உசுரோட வரட்டும்னு சொல்லுவா அம்மா. இதே வாப்பட்ட போயிட்டு சொன்னா சொல்லுவாரு, வாப்பு சொல்லுவாரு, இந்த புள்ள போனா பரவாயில்ல, இன்னொரு புள்ளையை பெற்று எடுத்து கேள்வி சொல்லுவாரு. ஆனா உண்மை இந்த வார்த்தை வைக்க மாட்டான். கண்டித்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, உம்மட உள்ளத்தை நோவிச்சதால இவருடைய கலிமா கூட வார்த்தையில வருது.
கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வாழ்ந்த ஒருவர். அவர் யமன்ல வாழ்ந்தாரு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இவர் சஹாபி ஆகணும்னு ஆசை. யமனுக்கு வந்த ஒரு கூட்டத்தாரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேளுங்க, நான் ஏண்ட உம்மட ஹிதுமத்தில் ஈக்கிறேன், நான் ஏண்ட உம்மட ஹிதுமத்தில் ஈக்கிறேன், ஆனா எனக்கு ஆசை இது, உங்களை பார்த்து நான் சஹாபி ஆகிறதுக்கு. சஹாபின்னு சொன்னா ஈமானுடைய நிலையில நான் ரசூலுல்லாஹ் பார்த்தா இவர் சஹாபி, சஹாபுடைய அந்தஸ்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான், அவங்களும் அல்லாஹ் பொருந்தி கொண்டாங்க. இவங்க சொர்க்கவாதி. ரசூலுல்லாஹ்வை முஃமினான நிலையில பார்த்தவங்க. உவைசுல் கர்னி அவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆசைப்படுறாங்க, என்னடா நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து நான் சஹாபி ஆகணும்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க என்னைய பார்த்து சஹாபி ஆகிறத விடவும், நீங்க என்னைய பார்த்து சஹாபி ஆகிறத விடவும் உங்களோட உம்மட ஹிதுமத்துல இருங்க, உங்களோட உம்மட ஹிதுமத்துல இருங்க, உங்களோட உம்மக்கு செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சு கொண்டிருங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உம்மட ஹிதுமத்தில் உம்மாவை பார்க்கிறது, வாப்பாவை பார்க்கிறது அவுலியா ஆக்கிடுவேன், அவுலியா ஆக்கிடுவேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு பெரியார் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாரு. ஒரு பெரியவர் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாரு, யா அல்லாஹ் எனக்கு உனக்கு விருப்பமான ஒரு அடியான கனவுல காட்டிறியா அல்லாஹ், எனக்கு கனவுல காட்டிறியா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாரு. அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுல ஒரு மனிதனை காட்டினாரு. இவர் அந்த மனிதனை தேடினாரு, கிடைக்கவே இல்லை. என்றாலும் ஒருமுறை பாதையில போற நேரத்தில் ஒரு மனிதனை கண்டாரு. இவர் தான் அந்த மனிதன் சொல்லி அவர்கிட்ட போய் சொல்றாரு, இப்படித்தான் நான் என் வீட்டோட கொஞ்சம் கோபம் கொண்டுட்டேன், வீட்டுல சின்ன ஒரு பிரச்சனை, நான் உன்னோட வீட்டை வந்து தங்கிக் கொள்ளவா? இவர் மனுமதி கொடுக்கிறாரு. இவர நோக்கம் என்னன்னு சொன்னா, இவர் என்ன அமல் செய்யறாரு, இவர் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அல்லாஹ்வே சொல்லிட்டான் நான் இவரோட மஹப்பத்னு சொல்லி என்ன அமல் செய்யறான்னு பார்க்கிறதுக்காக வேண்டி இவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட தங்குறாரு. ஆனா 3 நாள் தங்கி பார்க்கிறாரு. ஆனா பெரிய எந்த அமலும் அவர்கிட்ட காணல, பெரிய எந்த அமலையும் அவர்கிட்ட காணல. ஆனால் யோசிச்சாரு. இவர் போற நேரத்தில் சொன்னாரு, நான் வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் உங்க வீட்டுல 3 நாள் நின்றேன், அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான ஒருத்தரை காட்டு என்று சொல்லி அல்லாஹ் உங்களை காட்டினான், அல்லாஹ் உங்களை காட்டினான். ஆனா நான் பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத்து குறைவு சொல்ற அளவுக்கு எந்த அமலையும் நான் உங்கள்கிட்ட காணலையே சொன்னார். நானும் பெரிய எந்த அமலும் செய்யல. போற நேரத்தில் இவர் சொன்னார் வாங்க என்று சொல்லி இவர் ஒரு ரூமுக்கு ஒரு அறையிலுக்கு போறாரு. அந்த அறையிலுக்கு 2 பேர் படுத்திருந்தாங்க, 2 பேர் தூக்கமா இருந்தாங்க, 2 பேர் படுத்திருந்தாங்க. சொன்னாங்க, இந்த 2 பேரும் ஏண்ட உம்மா வாப்பா, இந்த 2 பேரும் ஏண்ட உம்மா வாப்பா. இவங்க உலகத்துல செஞ்ச பாவத்தினால அல்லாஹ் இவங்களோட முகத்தை மிருகத்துடைய முகங்களா மாத்திட்டான். எந்த முகம் சொல்லி வந்தில்ல, மிருகத்துடைய முகங்களா அல்லாஹ் மாத்திட்டான். என்றாலும் நான் யோசிச்சேன், இது ஏண்ட உம்மா வாப்பவே, இது ஏண்ட உம்மா வாப்பவே, இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் இதுவரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதனால் அல்லாஹ் என்னை அல்லாஹ்க்கு விருப்பமுக்குரியவனாக மாத்திருக்கலாம் சொன்னாங்க. இதுதான் உங்களை அல்லாஹ்க்கு மிக விருப்பமானவராக மாத்திச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, எந்த அளவு நாம் இருக்கிறோம், எங்க உம்மாவுக்கு எந்த அளவு ஹிதுமத்தில் இருக்கிறோம், எந்த அளவு நான் உம்மாவோட கண்ணியமா நடந்து கொள்றோம். அல்லாஹ் சொல்றான், வலா தகுல் லஹுமா உஃப், நீங்க ஒரு உம்மக்கு சீ என்ற வார்த்தை, இந்த வார்த்தை கூட பாவிக்கவானா. நாங்க அதான் பாவிக்கிறோம், உம்மா அவங்களுக்கு பைத்தியமா, உம்மா உங்களுக்கு விளங்குதல்ல, உம்மா நாங்க உம்மக்கு முந்தி பிறந்தவர் மாதிரி நாங்க உம்மக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாமா. இந்த காலத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உன்னைய பெற்று வளர்த்து ஆளாக்கினது உன் உம்மா வாப்பா. கண்ணியத்துக்குரியவர்களே, உம்மக்கு கொண்டு தெரியாது நாங்க சொல்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உம்மோட எப்படி பேசணும்னு தெரியும், உம்மாவோட எப்படி பேசணும்னு தெரியும். அல்லாஹ் சொன்னான், நீங்க உங்களோட உம்மா வாப்பா
முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க. உங்கள்கிட்ட ஈக்கிறாங்க, அவங்க 2 பேரும் வயசாளி ஆகி அவங்க கட்டிலோட 1க்கு 2க்கு போகுது. இந்த நேரத்தில் நீங்க உம்மா வாப்பட மலத்தை சுத்தம் செய்றீங்க. இந்த நேரத்தில் உங்களோட உள்ளத்துல சீ என்ற வார்த்தை கூட உள்ளத்துல கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கண்டித்துக்குரிய பெரியார்களே, யோசிச்சு பாருங்க. எங்க உம்மட கையை நாங்க பிடிச்சிருப்போமா? எங்க உம்மட கையை கொடுத்து கொஞ்சம் முத்தமிட்டு ஒரு மோதிருப்போமா? கண்டித்து யோசிச்சு பாருங்க. உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, எங்க உம்மட நெத்திய நான் ஒரு மோதிருக்கிறேனா? எங்க உம்மட அனுமதி இல்லாம நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா? கண்டித்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எங்க உம்மட குடும்பத்தை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வாலிபர்களே, எங்க உம்ம வாப்புக்கு நாங்க பேசிடுறோம், வேண்டிய வார்த்தையை பேசுறோம். எந்த அளவுக்கு சொல்றோம்டா, உங்களுக்கு பெத்தெடுக்காம கேச்சு, நீங்க எதுக்கு பெற்றீங்க? இந்த அளவு பேசுற அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் வளர்த்துட்டாங்க. கண்டிக்கக்கூடிய பிறார்களே, உடைய தந்த ரத்தத்தை பாலாக்கி தந்தவர்கள் உம்மா, ரத்தத்தை பாலாக்கி தந்தவர். இவற்றை சொல்றோம், நீங்க எதுக்கு பெற்றீங்க? கண்டித்துக்குரிய பெரியார்களே, சோதரே, ராவைக்கு உம்மா வாப்பா கோல் எடுக்கிறாங்க. புள்ளைக்கு கோல் எடுத்து எங்க வாங்குகிறேன், வீட்டுக்கு வா வாப்பான்னு சொல்றா. இவர் சொல்றார், நான் புடியோனோடு இருக்கிறேன், நான் வாரேன், நீங்க படுங்க என்று சொல்லி. ஆனா கண்டித்துக்குரிய பெரியார்களே, சோதரே, எப்படி உம்மா வாப்பா படுப்பாங்க? எங்களுக்கு நோய்னு சொன்னா நாங்க படுக்க காட்டி முடிச்சு கொண்டு இருப்பாங்க. நாங்க நினைக்கிறோம், நான் பெரிய பொடியும் தானே, ஏட உம்மா ஏட வாப்பா நான் வரங்காட்டி தூக்கமா இருப்பாங்கன்னு சொல்லி. இல்ல இல்ல, உம்மா வாப்பா நாங்க வரங்காட்டி நெருப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க உள்ளத்துல. ஏடோ மகன் எப்ப வருவான், எப்ப உடலுக்கு வந்து கூறுவான்னு சொல்லி இது வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உம்மா வாப்பா. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எங்களோட உம்மா வாப்பட கண்ணியத்தை விளக்கிக்கணும். உம்மா வாப்பா நோய்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட பேசுறாங்க, எங்கள்கிட்ட சொல்றாங்க, மானே கொஞ்சம் வந்து எங்களை கூட்டி போவாப்பா மருந்தெடுக்க. நாங்க எங்களோட வைஃபுக்கும் எங்களோட மனைவிக்கு சோமில்லைன்னு சொன்னா காரை வேலை எடுத்துட்டு வந்து நின்றுவோம். ஆனா எங்களோட உண்மைக்கு மருந்தெடுக்க போறோம்டா ஆட்டக்காரன் சொல்லி அனுப்புறோம், எங்களோட உண்மை கொஞ்சம் மருந்தெடுக்க கூட்டி போங்களே. ஏன் எங்களோட உண்மை கூட்டி போயிருந்தா, நீ சோமில்லைன்னு சொன்னா உடைய உள்ளத்துல சுமந்த ஒரு தாயை கூட்டி போயிருந்தா. கண்டித்துக்குள்ளே இப்ப பாக்கலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா விளங்கும், வைத்தியசாலை போயிட்டு நின்றா விளங்கும், கிளினிக்ல வரிசையை நின்று இருப்பாங்க, வயசாளிகள் நின்று கொண்டு இருப்பாங்க. யாராவது எங்களோட உண்மை வாப்ப கண்டிக்கு கூட்டி போயிட்டு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு வைத்தியசாலை கூட்டி போயிட்டு அவங்களோட நின்று எப்பயாவது மருந்தெடுத்து கொடுத்திருக்கிறோமா? நாங்க யோசிச்சு பாருங்க, உள்ளத்துல கையை வச்சு பாருங்க. நான் என் உண்மைக்கு செஞ்சிருக்கிறேனா, என் வாப்புக்கு நான் செஞ்சிருக்கிறேனா? அவங்க பெருசா வந்து எதிர்பார்க்க போறல. என் மகன் என்னோட பேசணும். நாங்க நினைக்கிறோம் எப்படி போதும், அல்ஹம்துலில்லாஹ் மாசம் மாசம் என் வாப்பாக்கு உம்மாக்கு சல்லி கொடுத்துறேன், அல்ஹம்துலில்லாஹ் கோல் பண்ணி கேட்டாச்சு, உம்மா சல்லி வந்துச்சா, வாப்பா சல்லி கிடைச்சிச்சா? எங்களுக்கு உம்மா வாப்பாக்கு சல்லி முக்கியம் இல்ல, சல்லியால ஒன்று வாயலா அவங்களுக்கு வேணும். என் மகன் என்னோட வந்து பேசி கொஞ்சம் உட்கார்ந்து என் காலை பிடிச்சி, உம்மா எப்படி உம்மா இருக்கிறீங்க, சோம இருக்கிறீங்களா, வருத்தம் இருக்கிறா உங்களுக்கு, நான் மருந்து எடுத்து தரவாங்களுக்கு, இந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கிறாங்க. நாங்க சண்டையை கொடுத்து எல்லாத்தையும் இல்லாமக்கிறோம். எப்பவாது யோசிச்சு பாருங்க, உள்ளத்துல கையை வச்சு யோசிங்க. எப்பவாது ஏட உம்மட வாப்பட தலையை பிடிச்சி நான் ஊண்டு விட்டுருக்கிறேனா, மசாஜ் செஞ்சு விட்டுருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்பயாவது பிடிச்சிக்குவா? சிலவங்களை தவிர பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏட உம்மட தலையை உம்மோட நாங்க வாப்ப சொல்லப்படுது. யாரு தந்த உம்மட மேலில கைப்படுமோ, உம்மட உடும்பட கைப்படுமோ, இவருக்கு அந்நிய பெண்களுடைய அந்நிய பெண்ணை பார்த்தா கெட்ட எண்ணம் தோன்றாதுன்னு சொன்னாங்க. கெட்ட எண்ணம் உள்ளத்துல வராதுதான். எப்பயாவது காலை விட்டுட்டீங்கோமா, எப்பயாவது காலை பிடிச்சிடுமா? கணித்துக்குரியவர்களே, யோசிங்க. உம்மட காலை வைத்து ஓடுங்க, அது சுவர்க்கம், அது சுவர்க்கம். ஒருவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் வாப்பா மௌத்தா இருக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறார். மிஷினேரம் அழுகிறாரு. கேட்டாங்க, அழுது கொண்டே இருக்கிறீங்க? சொன்னாங்க, என்ன இருக்கு, சொர்க்கத்துக்கு போறது 2 வாசல் இருந்துச்சு, 2 வாசல் இருந்துச்சு. ஒரு வாசல் பெய்துட்டு இன்னும் ஒரே ஒரு வாசல் தான் மிஞ்சி இருக்குது, அதனால தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க.
இன்றைக்கு நியத்து வைங்க, எங்களோட உம்மோட வேலையை நாங்க செஞ்சு கொடுப்போம், நேரம் கொடுப்போம், நேரம் கொடுப்போம். எங்களோட உம்மா கொஞ்சம் நேரம் பேசி பேசுவோம், என்ன சோமரிக்கிறான்னு கேட்போம். அது உம்மா வாப்புக்கு செய்யற உபகாரம் இல்லை, இது உம்மா வாப்புக்கு செய்யற கடன். கடனோட மௌத்தாகிரவானம். உம்மா வாப்புவ கடனோட வச்சு உம்மா வாப்பா கிட்டமத் செய்யாம நாங்க மௌத்தாகிரவானம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப இத்தனை பேர் எங்களோட இருப்பாங்களோ இல்லையோ தெரியா. எங்களுக்கு டைம் இல்லை. எந்தகிண்டா எங்களோட உண்மைக்கு டைம் கொடுக்கத்தான் நேரம் இல்லை. ஏண்ட கூட்டாளியோட இருக்கிறது எங்களுக்கு மாஷா அல்லாஹ் நேரம் இருக்குது. எங்களோட கூட்டாளியோட இருக்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் நேரம் இருக்குது. ஏண்ட குடும்ப வயிற்று குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு நேரம் இருக்குது. சொல்லுங்க, எங்களோட ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, ஏண்ட உம்மா வாப்பவ நாங்க காரணம் சொல்லணும். யாரும் கூப்பிட்டா எனக்கு ஒரு நிக்காஹ்க்கு கூப்பிடுறாங்க, சொல்லுங்க ஏட உம்மாக்கு நான் மருந்தெடுக்க நான் எப்பவுமே போய் போட்டிக்கிறேன், இதெல்லாம் நான் வரமாட்டேன்னு தைரியமா சொல்லுங்க. எல்லாத்துல முன்னுக்கும் உங்களோட உம்மோட நெத்தில முத்தம் கொடுங்க. எல்லாருக்கும் முன்னாலே உங்களோட வாப்பட கை எடுத்து மோந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக நாங்க இதுக்கு வெட்கப்படுற விஷயம் இல்லை. இது நாங்க செய்ய வேண்டிய கடமை. இப்பதான் எங்களுக்கு உம்மா வாப்பட துஆ கிடைச்சா நாங்க உடனடி, எங்களுக்கு எந்த பேச்சும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் சொன்னாங்க. இந்த உம்மா வாப்பா சுவர்க்கத்துக்கு போற வழி நீ இவங்களை சரியாக அமைச்சு கொண்டேடா உன்ட சொர்க்கம் சரி. இவங்களை பொருந்த கொள்ளலன்னு சொன்னா, அவங்க உன்னைய பொருந்தி கொள்ளலன்னு சொன்னா நீ நரகத்துக்கு போறதுக்கு ரெடியாகும். அகலிதுரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் உம்ம வாப்பட கண்ணியத்தை பேணக்கூடியவனாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், ரப்பே யா கரீம், யா அல்லாஹ் நீ இரக்கமானவன், யா அல்லாஹ் நீ சங்கையானவன், யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய இரக்கம் மிக விசாலமானது. யா அல்லாஹ் நான் உம்மட வாப்பட ஹிதுமத்தை ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி ஆனா இப்ப விலகிட்டு, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எங்களோட உம்ம வாப்புக்கு நேரம் கொடுப்போம். யா அல்லாஹ் எங்களோட உம்ம வாப்புக்கு நேரம் கொடுப்போம். யா அல்லாஹ் அவங்களோட பேசி பேசுவோம். யா அல்லாஹ் அவங்களோட கையை பிடிச்சி பேசுவோம். யா அல்லாஹ் அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா ஹிதுமத்துக்களையும் செஞ்சு கொடுப்போம். யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாதியாக ஆக்கிடு. யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கவாதியாக இருக்கு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை பொறுத்திக்கோ. யா அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பொறுத்திக்கோ. யா அல்லாஹ் இந்த நிர்வாகத்தை பொறுத்திக்கோ. யா அல்லாஹ் இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரையும் பொறுத்திக்கோ. ஆண்களையும் பெண்களையும் சிறார்களையும் பொறுத்திக்கோ. யா அல்லாஹ் இந்த ஊரை யா அல்லாஹ் சஹாபாக்களோட குழந்தைகளை போல இந்த குழந்தைகள் ஆக்கிடு. யா அல்லாஹ் சஹாபா பெண்மணிகளை போல இங்குள்ள பெண்மணிகள் ஆக்கிடு. யா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்களையும் சஹாபாக்களை போல ஆக்கிடு. யா அல்லாஹ் யா ரப்பே யா கரீம், எத்தனையோ பேர்ல உம்மா அப்பா கபராளிகள் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கிடு. யா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கிடு. யா அல்லாஹ் அவருடைய அக்கா யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சு எல்லாம் நன்மையாக மாத்திடு. யா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد واله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله عز وجل فإن التقوى بلاغ الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الجنة وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا وتكونوا من الخاسرين والله تعالى يقول بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا بالسلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل يا رسول الله ومن يأبى قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين أما بعد
فيا معاشر المسلمين اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. وقال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأحياهم عثمان بن عفان رضي الله تعالى عنه وأقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسائر الصحابة والتابعين لهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله بأصحابي لا تتخذهم عرضا من بعدي ومن أحبهم فبحب أحبهم ومن أبغضهم فببغض أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا